அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் 6 எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அடி வாங்கிட்டு ஓடி வந்தான்ல நம்ம லில்லாங்தியன், அவனை தாங்க காட்டுறாங்க. ஆக்சுவலாக அவனுக்கு சரியான அடி விழுந்திருக்கு, அவனால் முடியல. இருந்தாலும் அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், இந்த கீழான எறும்புங்க கிட்ட நான் தோற்று போயிட்டேனே அப்படிங்கிறான். யார் அடி வாங்கிட்டு வந்த இவர் யானையா, அடி கொடுத்தவங்க எறும்பான். இது என்னடா நியாயமாக இருக்குது? இவனால் இவனுடைய தோல்வியை ஏற்றுக்க முடியல. உண்மையை சொல்லணும் அப்படின்னா சாவோடைய விளிம்பில் நின்றுட்டு இருக்கான். இவனுக்கு என்னன்னா, என்ன ஆனாலும் சரி நான் தோத்துறக்கூடாது, நான் இதை கைவிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியே இருக்கான். இவனுக்குள்ளே இருக்க எனர்ஜி அப்படிங்கிறது பயங்கரமாக சர்க்குலேட் ஆக ஆரம்பிக்குது. இவன் கண்ணுமே மூட போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சமயத்தில் ஒரு 2 கண்ணு அங்கே தோன்றுது. இவன் அப்படியே பார்க்குது. அட என்னடா லின்க்லானோட வாரிசு இந்த மாதிரி செத்து போகணுமா அப்படிங்குது. அது இவனை பார்த்து சொல்லுது, இங்கே பாரு, உனக்கு நான் ஒரு சான்ஸ் தரேன், உனக்கு நான் பவர் கொடுக்குறேன், உன்னோட வாழ்நாளை நீட்டி கொடுக்குறேன், உனக்கு ரிவெஞ்ச் தானே வேணும், உன்னுடைய கலங்கத்தை நான் போக்குறேன், ஏற்றுக்கிறியா அப்படின்னு கேட்குது. அது என்ன சொல்லுது, உன்னுடைய மூச்சு காற்று நிற்கிறதுக்குள்ளே முடிவெடு, இது உனக்கு கிடைச்சிருக்க ஒரே ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரிஞ்ச அந்த நான் ஏற்றுக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அது காட்டல. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஆட்களை காட்டுறாங்கப்பா. அந்த 100 டைனஸ்டி வார் நடக்குது இல்லை, கடைசி கட்டத்துக்கு வந்து சேர்றாங்க. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு வந்துட்டோண்டா அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தா பின்னாடி என்னமோ சத்தம் கேட்குது. என்னடா சத்தம்? திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணை ஏகப்பட்ட பேர் தோத்திட்டு வராங்க. எதுக்காகடா அப்படின்னா, இவ கையில் ஏதோ இன்னரிட்டன்ஸ் இருக்காமா, அது வேணும் அப்படிங்கிறதுக்காக இவளை பயங்கரமாக தொத்திட்டு வராங்கப்பா. ஆக்சுவலாக இவன் வரதை பார்த்தா இவன் இன்னரிட்டன்ஸ்க்காக மட்டும் வந்த மாதிரி தெரியல. அந்த பொண்ணு மேலே கண்ட இடத்துலலாம் கை வைக்க போகிறான். அவளை என்ன பண்ணுறான், முடிஞ்ச வரைக்கும் இப்படியும் அப்படியும் போய்கிட்டு இருக்கா. இருந்தாலும் அவன் கண்டினியூஸாக பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். இன்னரிட்டன்ஸ் வேணா அதை மட்டும் இல்லை தேடி வரணும். இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஆட்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவளும் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்க்குறா. ஆனால் அவளால் முடியல. இவன் தொக்கா தூக்கிட்டான் கழுத்தை பிடிச்சி. அதான் இவனை சொல்கிறான், அழகான பொண்ணு நீ, ஒழுங்கு மரியாதை சரண்டர் ஆகிடு அப்படிங்கிறான். இன்னொருத்தன சொல்கிறான், முதல்ல இவளை என்ன பண்ணு, சீனியர் பிரதர்கிட்ட கூப்பிட்டு போ, இவ உடம்புலேருந்து இன்னரிட்டன்ஸை எடுத்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு உனக்கு தான் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு சரியான கோவம் வந்தது. ஜம்ப் பண்ணி அடிக்கலான்னு வரும்போது ஷாவ்தேவ் தடுக்குது, வெயிட் பண்ணு, அந்த பொண்ணு சாதாரண பொண்ணு கிடையாது, வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு கீழே ஒரு சீல் மாதிரி ஆக்டிவேட் ஆகுது. அந்த சீல் ஆக்டிவேட் ஆனோடனே எல்லாருமே தூரம் போயிட்டானுங்க. அதுக்குள்ளே இருந்து ஒரு பீஸ்ட் வெளியில் வருதுங்க. இந்த பீஸ்ட் தான் இன்னரிட்டன்ஸ் போல தெரியுது. இவனுங்க பார்க்குறானுங்க, இன்னும் அந்த பொண்ணு ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணல, வாடா வேகமாக போகலாம் அப்படின்னு போனால் அந்த பீஸ்ட் இவங்களை போட்டு துவம்சம் பண்ணுதுங்க. செம்ம அடி அடிக்குது, ஒவ்வொருத்தனையும் வச்சு செய்யுது. இந்த பீஸ்ட் ஹர்பிவோராக இருக்குன்னு பார்த்தா இது கார்னிவோராக இருக்குதுங்க. இது லபோகன் கடிச்சிருமா ஒருத்தனை போட்டு. அதோடைய மூஞ்சி முகரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டாக மாறி போச்சு. ஆக்சுவலாக இன்னொருத்தனை தோர்த்திட்டு போகலான்னு பார்க்குது. ஆனால் இந்த பொண்ணு விடமாட்றா, சீல் போட்டு தடுக்கிறா. அந்த சீலெல்லாம் உடச்சிக்கிட்டு அது கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டாக மாறி போச்சு. நம்ம பிளட் டீமன் பப்பட் இருக்குல்ல, அந்த மாதிரி அன்கண்ட்ரோலபிளாக போகுது. அவனை தோர்த்திட்டு போய் அவனை கொன்னே போட்டுடுச்சு. அடுத்து அந்த பீஸ்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த பொண்ணை தாங்க பார்க்குது. இந்த பொண்ணை நோக்கி பயங்கர வேகமாக ஓடி வருது. என்ன பண்ண போகுதுன்னு தெரியல, அவளாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. கடைசியாக நம்ம ஹீரோ போயிட்டு இவளுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பீஸ்ட்டை உள்ளுக்குள்ளே பிடிச்சி அடைக்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. விழும்போது லைட்டாக அவளுக்கு தெரியுது யாரோ நம்மளை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு மட்டும். இப்போ நெருப்பெல்லாம் மூட்டி இவளை படுக்க வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோ அவள் பக்கத்தில் போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதான் ஷாவ்தேவ் கேட்குது, என்னடா ஆச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குது. டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஷாவ்தேவ் என்ன சொல்லுது, இங்கே பாரு, அவள் உடம்புக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நீயும் பார்த்த. அந்த பவரை அவளாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அது எப்போ வேணால் கண்ட்ரோல் அப்படிங்கிறத இழக்கலாம், சரியா? அவள் பக்கத்தில் இருக்கிறது நமக்கு தான் ஆபத்து, ஜாக்கிரதையாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. இவன் என்ன சொல்கிறான், இவனுக்கு இவனோட தங்கச்சி ஞாபகம் வந்துடுச்சாமா. இந்த பொண்ணுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவளோட வயசு தானே, அதை தான் சொல்கிறான். ஏன்னா இந்த ஏன்ஷியன் பேட்டில் ஃபீல்டில் ரொம்ப காலம் இருந்தாச்சு, குடும்பம் என்ன பண்ணுறாங்க தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ அந்த பொண்ணு மயக்கத்துலேருந்து எந்திரிக்கிறா. எந்திரிச்சு, யார் நீங்களாம், என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதான் இவங்க சொல்கிறான், ஏம்மா நீ மயக்கம் ஆகிட்ட, நான் சரி உனக்கு ஏதாவது ஆகிட போது நீங்கள் தூக்கிட்டு வந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, இவளுக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் கொஞ்சம் திரும்ப வருது. இல்லை நான் மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதான் ஷாவ்தேவ் சொல்லுது, நாங்கள் உன்னை ஏதாவது பண்ணணும்னு நினச்சிருந்தா நீ உயிரோட எஞ்சிருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குது. இவளுக்கு புரிஞ்சிச்சு, ஓகே இவங்க கெட்டவங்க கிடையாது அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு. என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறா, நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு தான் பிரச்சனை, நான் இங்கே இருக்க விரும்பலை, நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு கிளம்பி போகிறா. நம்ம ஹீரோ தடுக்கலான்னு பார்த்தா கூட ஷாவ்தியாவை விட மாட்டேங்குது. வேணாம், இது ஏன்ஷியன் பேட்டில் ஃபீல்டு, தேவையில்லாத விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இப்போ இவங்க எல்லாருமே அந்த ஒரு சிட்டிக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 100 டைனஸ்டி வார் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போது. ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக, இங்கே வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இங்கே வரணும்னா அதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷனே நிர்வாணா ஸ்டேஜ் அப்படிங்கிறது ரீச் ஆகிருக்கணும். அங்கே இருக்கிறவர் அந்த ரூல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஸ்ட்ரென்த் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அங்கே ஒரு நிர்வாண ஸ்டோன் இருக்கும். அதில் போய் கையை வச்சோடனே இவங்களோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத அது டிட்டர்மின் பண்ணும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேங்கிங் கிடைக்கும். இவங்களுக்கு ஒரு நிர்வாண மார்க் அப்படிங்கிறதும் கிடைக்கும். ஸோ காம்படிஷன் என்ன அப்படின்னா, மற்றவங்களை டிஃபீட் பண்ணி அவங்களோட அந்த நிர்வாண சீல் அப்படிங்கிறத இவங்க எடுத்துகிட்டு வரணும்.
ஆரம்பத்தில் இவங்களோட சீல் அப்படிங்கிறது எர்த் லெவலில் இருக்கும். இவங்க நிறைய சீல்ஸை கலெக்ட் பண்ண அது ஸ்ட்ரெயிட்டாக ஹெவன் லெவலுக்கு போயிடும். அதுக்கப்புறம் தான் இவங்களால அடுத்த கட்ட பேட்டலுக்கே போக முடியும். நம்ம ஷாவ்தியோ லிந்தாங்க பார்த்து சொல்லுது, எதுக்காகடா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, போடா அப்படிங்குது. ஓகேன்னு சொல்லிட்டு அவனை நடந்து போகிறான். போகும்போது எல்லாரும் பார்க்குறாங்க, டே அவன் தானடா லிந்தாங் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்க்குறானுங்க. பார்ப்போம் அவனோட ரேங்கிங் என்ன வருது பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. லிந்தாங் போயிட்டு அந்த ஒரு ஸ்டோன் டேப்லெட்டில் கையை வச்ச உடனே அந்த எனர்ஜி பாட்டுக்கு மேலே ஏறிட்டு போயிட்டே இருக்குமா. இவனுங்களாம் பார்க்குறானுங்க, என்னடா அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிறானுங்க. இவனும் பார்க்குறான், ரைட்டு இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு கையை எடுத்துடுறான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரேங்கிங்கில் செகண்ட் வந்துடுறாங்க. இவனுங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், டேய் அதனால தான் அவன் சூப்பர் செக்டாரை சேர்ந்தவங்ககிட்டலாம் சண்டை போட்டான், சூப்பர்ரா அப்படிங்கிறானுங்க. அடுத்து நம்ம ஆட்கள் 2 பேர் போகிறாங்க. அவங்க 2 பேர் ரேங்கிங் பார்த்தா ரேங்கிங் 3 ரேங்கிங் 4 ரேங்கிங் 2லேருந்து 4 வரைக்கும் நம்ம ஆட்களே எடுத்துக்கிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எக்ஸாமுக்கு வந்திருக்காங்கல்ல, இவங்க யாருக்குமே ஹெவன்லி ரேங்கிங் அப்படிங்கிறது கொடுக்கப்படல. எல்லாருக்குமே வந்து எர்த் ரேங்கிங் தான். இவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாயிண்ட்ஸ் அக்யூமுலேட் பண்ணி ஹெவன்லி ரேங்கிங்க்கு போகணும். ஆனால் சூப்பர் செக்டார்லேருந்து வந்திருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே ஹெவன்லி நிர்வாணா மார்க் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இவனுங்க கேள்வி கேட்குறானுங்க, அது எப்படிங்க அவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால், அவங்களாம் வந்து வரும்போதே நல்லா பவர்ஃபுல்லாக இருந்தாங்களாம். ஸோ அவங்களுக்கு வந்து அது கொடுத்தல எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் இதெல்லாம் அநியாயமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் அந்த சூப்பர் செக்டாரை சேர்ந்தவங்க அங்கே வரானுங்க. அவனுக்கு வந்து என்ன சொல்கிறானுங்க, என்னடா ரொம்ப திமிரா பேசுகிறீங்க, நீங்களாம் வெறும் குப்பைங்கடா அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறான், எப்படியோ சூப்பர் டைனஸ்டி தான் ஜெயிக்க போகுது, நீங்களாம் சும்மா கணக்கு காட்டுறதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, இங்கே நீங்கள் நிற்கிறதுக்கே நீங்கள் பெருமைப்படணும்டா அப்படிங்கிறானுங்க. இந்த மாதிரிலாம் பேசினா நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா? சாரு பொங்கிட்டு போகிறாரு. ஆனால் நம்ம ஷாவ்தியாவை தடுக்குது, தேவையில்ல அமைதியாக இரு, பொறுமையாயிரு அப்படிங்கிற மாதிரி தடுத்து விடுது. இந்த பொண்ணுமே அங்கே தான் இருக்கா, யார் கண்ணிலையும் பட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நழுவி போறா. இருந்தாலும் இவனுங்க கண்ணில் பட்டுட்டாப்பா. இப்போ காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு மிகப்பெரிய போர்ட்டல் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ளே எல்லாமே போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் சண்டை நடக்குது. இன்னொருத்தன் பயங்கரமாக வெட்டிக்கிறானுங்க. அதாவது கொன்று அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த நிர்வாண மார்க்கை கலெக்ட் பண்ணுறாங்க. நம்ம ஷாவ்தியா கேட்குது, டேய் நம்ம இப்படியே இருந்தோன்னு வச்சுக்கோ, கடைசியாக நமக்கு ஒன்றும் கிடைக்காம போயிடும், சீக்கிரம் வாடா அப்படின்னு கூப்பிடுது. இவனா சொல்கிறான், இந்த மாதிரி லோ பாயிண்ட்ஸுக்கு நம்ம ஆசைப்பட்டோன்னு வச்சுக்கோ, 3 நாளில் டாப் 24 நம்மளால் வர முடியாது, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சூப்பர் செக்டாரை டார்கெட் பண்ணுவோம் அப்படிங்கிறான். அதாவது நமக்கு சின்ன மீன்லாம் தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டாக திமிங்கலத்துக்கே போவோம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இருக்கால, அவளை இந்த சூப்பர் செக்டாரை சேர்ந்தவங்க சுற்றி வளைச்சி அவள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்னரிட்டன்ஸை எடுக்கலான்னு பார்க்குறானுங்க. அவனை நக்கலாக தாங்க பேசுகிறான், உனக்குலாம் அதை வச்சிருக்க தகுதி கிடையாது, ஒழுங்கு மரியாதை கொடுத்துரு அப்படிங்கிறான். அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளே பூந்து ஆட்டையை கழிச்சு விட்ருவானா. அவனும் அட்டாக் பண்ணுறான். இருந்தாலும் ஒன்றும் ஒர்க் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. ஜம்ப் பண்ணி போயிட்டு அங்கே இருக்க அந்த ஒரு பேரியரை அடித்து உடச்சி அந்த பொண்ணை மறுபடியும் காப்பாற்றுறான். இப்போ அவன் என்ன சொல்கிறான், டே பையா ஒழுங்கு மரியாதை தூரமாக போயிடு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் சூப்பர் செக்டாரோடைய பிரச்சனைக்குள்ளே வருவ நீ அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், அட விளக்கென்ன, நான் வந்ததே உங்களை தேடிதான்டா அப்படிங்கிறான். அவனுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சிங்க. யூ பிளைண்ட் இடியட், ஒழுங்கு மரியாதை தூரம் போடா அப்படின்னா கூட நம்ம ஹீரோ கேட்பானா? இங்கே பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஷாவியான் வந்து அடிதடியில் இறங்கிடுமா? பேசிக்கிட்டு இருக்கும்போதேவா, சரி ஷாவியானே இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஷாவியா சும்மா இருக்குமா, அதுவுமே சண்டைக்குள்ளே வந்துடுச்சு. ஆனால் நம்ம லிந்தாங்க என்ன சொல்கிறான், இங்கே பாரு உன்னோட பவர் இன்னும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை, நீ அமைதியாக இங்கேயே இரு, அந்த பொண்ணு பாதுகாப்பாக பார்த்துக்கோ, அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போகிறான். நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு என்ன சொல்கிறான்னா, அந்த பொண்ணு உடம்புல இருக்கக்கூடிய இன்னரிட்டன்ஸ் என்னுடைய பாதுகாப்பில் இருக்குது, உன்னோட நிர்வாணா மார்க்கை காம்பன்சேஷனாக கொடுத்துட்டு கிளம்பி போடா அப்படிங்கிறான். அவனுக்கு செம்ம காண்டாயிடுச்சிங்க. ஏண்டா நீ வந்து நிர்வாணா ஸ்டேஜ் 3 தான் இருக்க, கீழான டைனாஸ்டிலேருந்து வந்துட்டு என்கிட்டே நக்கலாக பேசுறியா, உன்னை நீ என்ன பண்ணுறான் பாருன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஒரு அட்டாக்கை தடுக்கிறான். அவனோட டிவைரிங் சீல் இருக்குல்ல, மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ணுருமா. ஆனாலுமே ஆப்போனன்ட் கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவன் அடிக்கிற எல்லா அடியுமே நம்ம ஹீரோ பிளாக் பண்ணி இவன்கிட்ட வந்துட்டான். இவனுக்கு இப்போ தான் ஒரு விஷயம் நல்லா புரியுது, நான் சண்டை போட என்னோட எனர்ஜி வந்து கம்மியாயிட்டே இருக்குது அப்படிங்கிறது இவனுக்கு புரியுது. இருந்தாலுமே முடிஞ்ச வரைக்கும் எதிர்த்து சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் அவன் என்ன பண்ணுறான், அவனோட அந்த நிர்வாணா ஸ்டேஜ் 4 பவர் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை சப்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறான். பாத்தியா, இதுதான் நிர்வாணா லெவல் 4 பவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனால் இவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த ஒரு பவரெல்லாம் உடச்சிட்டு இவன் வெளியில் வந்துருவானா. அவனுக்கு ஒன்றுமே புரியல. நெக்ஸ்ட் அவன் என்ன பண்ணுறான், ஒரு ஸ்பிரிச்சுவல் மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான். நம்ம ஹீரோ கிட்ட கூட தானே இருக்குது. இங்கே இன்னொரு பக்கம் நம்ம ஷாவியான் பார்த்தீங்கன்னா போட்டு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஷாவ்தியா வந்து அந்த ஒரு பொண்ணு பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இவனோட ஸ்பிரிச்சுவல் மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான். அது ஒரு பாம்பு மாதிரி இருக்குது. இப்போ இவன் பார்க்குறான், இந்த பையன் கிட்ட கூட ஸ்பிரிச்சுவல் மார்ஷல் ஆர்ட்ஸ் இருக்குதுப்பா அப்படின்னு பார்க்குறான். ஸோ 2 பவரும் மோதுதுங்க, பயங்கரமான ஒரு பவர். அதில் அந்த பாம்பு வந்து டிஃபீட் ஆகிடுச்சு. இவனுக்கு சரியான அடி அப்படிங்கிறது விழுது. நம்ம ஹீரோக்கு நக்கலை பாருங்க, இன்னும் என்னப்பா டெக்னிக் வச்சிருக்க, எல்லாத்தையும் வெளியில் காட்டு அப்படிங்கிறான். அவனுக்கு எவ்வளோ காண்டா இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த மற்ற 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்க 3 பேருக்கு அதையும் முடிச்சு விட்டாச்சு. இப்போ அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு ட்ரெஷர் அப்படிங்கிறத கையில் எடுக்கிறாங்க. இங்கே தான் இந்த எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.